என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நான் கூறுவதை நீ மிக கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறத்தான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு பெண். என் தங்கமே, அப்படியானால் அவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்படி உன் இல்லத்திற்குள் பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறாள் என்று நீ அறிய வேண்டும் அல்லவா? அவள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு செய்கின்ற சூழ்ச்சிகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டும் அல்லாமல் அவள் யார் என்றும் அவளினுடைய பெயர் என்னவென்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டால் நீ நிச்சயமாக அவளுடைய புகைப்படம் என்னவென்பதை தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமி, உன்னுடைய குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டுவது எப்படி என்று இவளை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உணர்வுகள் என்னவென்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறாள். யாரிடம் எப்படி பேசினால் எந்தெந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், யாரிடம் எப்படி பேசினால் எந்தெந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், யார் யார் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள், யாரிடம் என்ன சொன்னால் நம்மீது இரக்கப்படுவார்கள், யாரிடம் எப்படி பேசினால் நம்முடைய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் என்பதனை நன்கு புரிந்து வைத்தவள். அதனால் நன்கு சுலபமாக உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரிடம் இருந்து நல்ல உதவியை பெற்று கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த உதவியை அவள் பெற்றது உனக்கு தெரியாத அளவிற்கு அவள் நடந்து கொண்டிருக்கின்றாள். என் தங்கமே, குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் யாருமே இதனை அறிந்திருக்கவில்லை. இவள் இவ்வளவு பெரிய உதவியை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடமிருந்து பெற்று இருக்கிறாள் என்று நீ அறிவாயாம் என் தங்கமி? அதுபோல இன்னொருவரிடமிருந்து பகையை சம்பாதித்து இருக்கின்றார். அவர்களை கண்டாலே இவளுக்கு ஆவதில்லை. எந்நேரமும் அவளை பற்றியே வெளியில் உள்ள விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பது மற்றுமே இவள் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல பிள்ளை போல இன்னொருவரிடம் பேசுவது, உன்னை விட்டால் ஆளில்லை என்பது போல பழகுவது என்பதும், அவர்களிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்வதும், அது மட்டுமல்லாமல் உதவியினை பெற்றுக்கொண்டவரிடமிருந்தே அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வதும் இதுதான் அவளுடைய வேலை. அது மட்டும் அல்லாமல் ஒரு விஷயத்தை பேச தொடங்கினால், பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் எங்கிருந்தாலும் உடனடியாக ஓடி வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற சுவற்றில் காதை வைத்து கொள்கின்றாள். உடனே என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதை அவளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்றும், என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றாள். அவளினுடைய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய குடும்பத்தை அழிப்பது மட்டும்தான். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் நீ உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் தனித்தனியாக செல்ல வேண்டும். யாருக்கும் யாரை பற்றியும் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அவளினுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சீரும் செழிப்புமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவளுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல அவளினுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு உதவிகளை செய்த உன்னுடைய குடும்பம் மற்றும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் அவள் மனமுழுக்க வஞ்சகத்தை வைத்து கொண்டு உன் இல்லத்திற்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறாள். என் தங்கமே, அவள் யார் என்று நான் சொல்கின்ற இந்த அத்தனை அடையாளங்களை வைத்துமே நீ புரிந்து கொண்டிருப்பாய். இது போன்ற எண்ணங்களோடு உன் குடும்பத்திற்கு வந்து கொண்டிருப்பது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு வீடு, என் குழந்தை பின்னால் இருக்கின்ற அந்த வீட்டிலிருந்து அவள் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள்.
ஒன்று உன் இல்லத்திற்கு பின்னால் இருக்கின்ற வீடு, அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருந்து வலப்பக்கம் இருக்கின்ற வீடு. இவை இரண்டில் ஒரு வீட்டில் இருப்பவர்தான் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர். என் தங்கமே, அவர் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய அப்பாவின் உடன் பிறந்தவர்களுடைய ஒரு குழந்தை. அவர்கள் என்னுடைய மற்றவர் குழந்தைகளோடு சேர்ந்துதான் உனக்கு இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனதிற்குள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் கிடையவே கிடையாது. எந்நேரமும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் வாழ்க்கையில் அழிந்து விடுவார்களா, ஏதேனும் சண்டை சச்சரவுகள் வந்துவிடுமா பார்க்கலாம் என்றுதான் கங்கணம் கட்டிக்கொண்டு திரும்ப திரும்ப உன்னுடைய இல்லத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமைகள் கலைந்து போனால், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வேறு வேறு திசைக்கு சென்று விட்டால் உங்களினுடைய சொத்துக்களை அவள் அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவளின் எண்ணம் என்னவென்பதை நான் சொல்லிவிட்டேன். அங்கே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் நான் உனக்கு ஒன்றும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் என் குழந்தை அத்தனை அப்பட்டமாக ஒருவரை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் ஒருவரின் அடையாளத்தை சொல்லி இருக்கிறேன் என்றாலும் நீ அதிலிருந்து சுதாரித்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதை சமாளித்து நீ வெளியே வர வேண்டும். யார் என்று நான் வெளிப்படையாக சொன்ன பிறகு என் அம்மா சொல்லிவிட்டால் அது நீதான் என்று நீ அவளிடம் போய் மல்லுக்கட்டி நின்றுவிடக் கூடாது அல்லவா? அதற்காகத்தான் உனக்கு அம்மா இத்தனை அடையாளங்களை சொல்லி கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தை கவனமாக பல அளவிற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் நீ இடைவெளி விட்டு பழக வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் பழக வேண்டும். ஆறுதலை கொடுக்கிறார்கள் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்த்துவிடக் கூடாது. சில நேரங்களில் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ரகசியங்களை கூட நீ வெளியில் சொல்லிவிடக் கூடாது. என் தங்கமே, உனக்கும் இருக்கின்ற சில ரகசியங்களை கூட இது போன்ற மனிதர்களிடம் நீ சொல்லிவிடுகின்றாய். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்பதை நீ அறிந்திருக்கவே இல்லை. என் தங்கமே, உன்னுடைய துணையிடமே சென்று நீ இப்படி சொன்னாய் என்று சொல்லக்கூடிய அத்தனை கெட்ட புத்தி கொண்டவள் அந்த பெண். அவள் என் தங்கமே. இதனால் இவளிடமிருந்து எப்பொழுதுமே நீ சற்று விலகியே இரு. எந்த ஒரு வார்த்தைகளை பேசினாலும் சற்று கவனமாக இரு. குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கின்ற வேற்றுமையை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து கலகத்தை மூட்டிக் கொண்டிருக்கின்ற இது போன்றவர்களை ஒருபொழுதும் வாழ்க்கையில் நீ நுழையவிடக்கூடாது. இவர்களின் சிந்தனைகளை ஒருபோதும் நீ மெய்யென்று நிரூபித்து விடக்கூடாது. நாங்கள் உடன் பிறந்தவர்கள், எந்த ஒரு கஷ்டத்திலும் துணையாக நிற்போம் என்று மற்றவர்கள் முன்னிலையில் நின்று காட்ட வேண்டும். என் தங்கமி, ஒரு சிறு பிரச்சனை வந்தது என்பதற்காக உடன் பிறந்தவர்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இன்று உங்களுக்கு பிரச்சனைகளால் நீங்கள் பிரிந்திருக்கலாம். நாளை உங்களுக்குள் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் வெளியிலிருந்து யாரும் வந்து உதவி செய்ய போவது கிடையாது. அன்று உனக்குள் பிரச்சனைகளை மூட்டி உடன் பிறந்தவர்களிடமிருந்து பிரித்தவர் கூட உனக்கு உதவி செய்ய வரப்போவது கிடையாது. நிச்சயமாக அப்பொழுது கூட மனது கேட்காமல் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள்தான் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. நீயாக இருந்தாலும் நிச்சயமாக உடன் பிறந்தவர்கள் என்று ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஓடிப்போய் நிற்கத்தான் செய்வாய். அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு மற்றவர்களினுடைய கலகத்தை மூட்டுகின்ற செயலுக்கு இணங்காமல் நீ உன்னுடைய குடும்பத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தாமல் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ நிலைநாட்ட வேண்டும். யாருமே உள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையையும் உருவாக்கி விடக்கூடாது. இங்கே உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு பிடிக்காதவர்கள் உன்னிடம் வந்து அவர்களை பற்றி குறை சொல்லும்போது அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்காமல் நீ பேசுவது என்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி. இது போன்று இனிமேல் என்னிடம் பேசக்கூடாது என்று எச்சரிக்கை விட
எடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் ஆமாம் சாமி போட்டு அவர்களிடம் கதைகளை கேட்டு கொண்டிருக்காதே. அது மேலும் அவர்களுக்கு நீ உன்னுடைய உடன் பிறந்தவர்களை உன்னிடமிருந்து பிரிப்பதற்கான மிக முக்கியமான செயலாக எடுத்துக்கொள்வார்கள். உன்னுடைய உடன்பிறப்போடும் உனக்கு ஒற்றுமை இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் தங்கமே, வீட்டிற்குள் 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியில் வருபவர்களுக்கு ஒருபோதும் இதனை தெரிவுபடுத்த கூடாது. ஏனென்றால் அவர்கள் இதைத்தானே அவர்களுக்கு பகடைக்காயாக பயன்படுத்த நினைக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது நீ மற்றவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே நீ கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டு இரு. உனக்காக எப்பேற்பட்ட நேரத்திலும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.